Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பீட் மார்க் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்து XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எங்கெங்கெல்லாம் பீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும். ஸோ நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு ஸோ உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு போயிடும். அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி அந்த பீட் மார்க் எங்கே இருக்கோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் அகைன் பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீட் மார்க்கில் ஈஸியாக வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு பேக் சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிவிட்டேன். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க எஃபர்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு 4 எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ்ன்றதை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த எஃபர்ட் வந்துட்டு எதுக்கு ஆட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இமேஜஸில் இருக்க எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜை வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. தென் தேர்ட் இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். சென்டரில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ 8.26 வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுலேயுமே வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ண சொல்கிறப்ப நடுவில் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நான் எம்டியாக விட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இமேஜுக்குலாம் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு தேர்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அகைன் வந்துட்டு ஃபோர்த் இமேஜ்க்கு வந்துட்டு நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ இமேஜோட டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுலாம் நான் எம்டியாக விட சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இமேஜுக்கெலாம் மட்டும் செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ 8.26 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்குலாம் வந்து செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு 8.26க்கு அடுத்த உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குமே வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் எது வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12.11 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு செகண்ட் எஃபெக்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்டை வந்துட்டு நான் டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். தென் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ் தென் எம்டியாக விட்ட இமேஜஸ்க்குலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ 8.26லேருந்து 12.11 வரைக்கும் நீங்கள் செகண்ட் எஃபெக்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த 8.26க்கு அடுத்து வந்துட்டு 4 இமேஜ் வரும். ஸோ அந்த 4 இமேஜ்க்குமே வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 2 எஃபெக்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேர்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எது வரைக்கும் நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12.11 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு 2 எஃபெக்ட்டுமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 12.11 செகண்ட்க்கு அடுத்த உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபெக்டை வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர இமேஜை எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபெக்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இமேஜ் வரும், அதை வந்துட்டு எம்டியாக விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து தேர்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம 2 இமேஜ்க்கு தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 12.11 செகண்ட்க்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜை வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் வரும், அதை வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. ஸோ தேர்ட் எஃபெக்ட் வந்து நம்ம 2 இமேஜ்க்கு தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு 3 எஃபெக்ட்டுமே வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு 4th எஃபெக்ட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த எஃபெக்ட்ஸுமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ காப்பி பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3 எஃபெக்ட்டுமே நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 12.11லேருந்து நான் வந்துட்டு தேர்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறப்ப ஸோ இந்த இமேஜ் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜ் வந்து நான் எம்டியோட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ண 4th எஃபெக்டை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜ்க்கு வந்துட்டு நம்ம தேர்ட் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணோம். தென் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் வந்து நான் எம்டியோட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண 4th எஃபெக்டை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு 4 எஃபர்ட்டுமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஓகே, வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.